ஆவடியில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்துள்ளார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில் உள்ள அமைக்கப்பட்டிருந்த அந்த தேர்வு மையத்தில் 464 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். அந்த தேர்வு நடந்த தேதியில் கடுமையான மழை பெய்த காரணத்தினால் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் இருளில் அமர்ந்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும், இந்த தேர்வை முழுமையாக எழுத முடியாத காரணத்தினால மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், அதுவரைக்கும் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா என்பவர் உள்ளிட்ட ஒரு 13 மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி இந்த மாணவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பது குறித்து விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும், உண்மையிலேயே அந்த நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்குவதற்கும் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கும் மருத்துவ ஆணையத்துக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் உத்தரவிட்ட நீதிபதி அதுவரைக்கும் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதேபோல மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பது தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.